ராமச்சந்திரன் ஊழிய சுசேஷகை செல்வி ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையத்தில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா ஆமை இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா? காட் பிளஸ். ஆமே ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் லெந்து நாட்களாக இருக்கிறபடியினால் நான் சிலுவையை குறித்த சில வசனங்களை நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் பவுல் சிலுவையை குறித்து அநேக காரியங்களை அவர் அந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார். எனவே கலாத்தியர் நிருபத்திலிருந்து மாத்திரம் எப்படியாய் சிலுவை குறித்த காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சிலுவையை எப்படியாய் அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் ஒரு சில வசனங்கள் மூலம் நான் அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 5 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நாம் பார்க்கலாம், எப்படியாய் அப்போஸ்தலர் பவுல் இது ஒரு மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுலாகிய நான் என்று எழுதியிருக்கிறார். அதாவது எப்படி தான் அப்போஸ்தலராக மாறினேன் என்பதற்கு ஒரு முன்னுரையை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மனுஷர் மூலமாய் நான் ஒரு அப்போஸ்தலராக மாறவில்லை, மனுஷர்களும் என்னை மாற்றவில்லை, அவர்கள் என்னை தெரிந்தெடுத்து நீ ஒரு சீஷராயிரு என்று சொல்லி என்னை தெரிந்தெடுக்கவும் இல்லை என்பதாக அதில் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து அவர் இப்படியாய் அவர் ஆரம்பிக்கிறார். இந்த கலாத்தியர் நாட்டில் உள்ள சபைகளுக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதின இந்த நிருபத்திலே அதிகமாக சிலுவையை குறித்த காரியங்களை நான் எனக்கு இந்த அதிகாரத்தை இந்த புத்தகத்திலே வாசிக்க வேண்டும் என்று நான் தியானித்து கொண்டிருந்தேன். எனவே இந்த வசனங்களையே நான் இந்த நாளிலே உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மாமிசமாகி பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தி ஆகி இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஏதோ ஒரு நேரத்திலே பிறக்கவில்லை. அவர் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்த ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதாவது அந்த டைம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், அந்த வசனம் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்படி என்றால் ஒரு டைம் வந்த பொழுது அவர்கள் சரியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறந்தார். ஆனால் அந்த காலங்கள் வரும் வரைக்கும் கர்த்தர் எப்படியாக ஜனங்களை வழி நடத்தினார் என்பதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே அநேக நிழலாட்டமாக அநேக காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
ஒரு மனிதனுக்காக, ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்காக அவர் பாவத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும்படியாய் அவர் ரத்தம் சிந்த இந்த பூமிக்கு வரப்போகிறார். தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார் என்பதெல்லாம் நமக்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்திலே பாருங்கள், நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்கள், செய்திகள் நம்மை இருதயத்தை கலக்க செய்கிறது. எந்தெந்த தேசங்களிலும் பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்டதாம்? பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி, நம்மை இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவனுடைய சித்தம், அதுதான் அவருடைய சித்தம். அதற்காகத்தான் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தாமாகவே வந்து, ஆதியிலே ஆதாமை உண்டாக்கின தெய்வம் தம்முடைய ஆவியினால் ஆதாமுடைய வாயிலே சுவாசத்தை ஊதின பொழுது ஆதாம் ஆத்துமாவாக மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வசனம். அப்படி என்றால் ஒரு மண்ணான மனிதனுக்குள் ஒரு ஆத்துமாவை உண்டாக்கினது ஆவியானவருடைய சுவாசம், பிதாவாகிய தேவனுடைய சுவாசம். அந்த காற்று, அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த ஆத்துமாவிலே பாவம் நிறைந்து இருந்ததினால் அந்த பாவத்திற்கு பலியாகும்படியாய் அந்த நிவாரணம், ஆத்துமாவின், ஒரு மனிதனுடைய உயிர் அந்த ஆத்துமாவுக்குள் தான் இருக்கிறது, அது இரத்தத்துக்குள் இருக்கிறது. அந்த இரத்தம் ஒரு பரிசுத்த இரத்தமாய் மாற வேண்டும். அதுல இருக்கிற அந்த பாவ கரைகள், பாவங்கள், அணுக்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் அங்கு அவசியமா இருக்கிறது. அதற்காக அவர் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று அந்த முதலாவது கலாத்தியர் 1 நிருபத்திலே 4-5 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் அந்த 1 அதிகாரத்திலே அநேக அருமையான காரியங்கள் அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். எப்படியாய் தன்னை ஆண்டவர் சந்தித்த பிறகு நான் எருசலேமுக்கு போகாமல் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே 3 வருஷம் அவர் அந்த அரேபியா தேசத்திலே இருந்து அநேக காரியங்களை அங்குதான் அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் வந்து எருசலேமுக்கு அவர் சென்று அவர் ஊழியத்தை செய்தார் பர்னபாவோடு என்று அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரத்திலே உள்ள அந்த சிலுவையை குறித்த வசனங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இந்த வேதாகமத்திலே அநேக நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் எப்படியாய் ஒரு மனுஷனுக்கு அது சாபமாய் மாறிவிட்டது என்று அடுத்த அதிகாரத்திலே எழுதப்பட்டு 13வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஏன் ஒரு மனிதனை சீர்படுத்துகிற, ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிற அதே சட்ட திட்டங்கள் அந்த மனிதனுக்கே சாபமாக மாறின அந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனுக்கு நீதி கிடைக்க முடியாது என்பதை அப்போஸ்தலர் பவுல் இதை வாசிக்கிற நிருபர்களுக்கு, கலாத்தியர் சபைகளுக்கு, நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறதினால் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ முடியாது, அவனுக்குள் நீதி வர முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கல்வாரி சிலுவையை கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்து அவர் அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதை மீட்கும் பொருளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்டெடுத்தார் அந்த சிலுவிலே சிந்தின இரத்தத்தினால்.
என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுதுதான், அதை நம்பும் பொழுது, அந்த விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறான். அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள் நீதி நிறைவேறுகிறது. எப்படியாக ஒரு ஒரு டயாலிசிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த டயாலிசிஸ் மிஷின் என்ன செய்யும் என்றால், இரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு மிஷின். 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிறது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஏதோ அவர்கள் அறிந்த நம்முடைய சயின்டிஃபிக்கா மெடிக்கல் நாலேஜுக்கு என்ன எவ்வளவு அந்த இரத்தத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்களை, அந்த கிட்னி செய்ய முடியாத காரியங்களை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் அவ்வளவு அதிலே மாசு இருக்கிறதை சுத்திகரித்து அந்த மனிதரை கொஞ்சம் அதிக நாட்கள் வாழ வைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சிந்தின அந்த இரத்தம் நம்முடைய இரத்தத்துக்குள் கலப்பதற்கு நமக்கு அவசியமான ஒரே ஒரு காரியம் விசுவாசம். இந்த 20வது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு நல்ல ஒரு நமக்கு ஆசீர்வாதமான, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பழித்திடுகிற தேவனுடைய நீதி என்று ரோமர்லே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மிகவும் அருமையான ஒரு வசனம். அதாவது எந்த மனுஷனா அவன் யாராக இருந்தாலும் ஆண்டவரை பற்றி விசுவாசம் மாத்திரம் இருந்தால் அவன் தேவனுடைய நீதிமானாய் மாறுகிறான் என்று இந்த வசனத்திலே பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்டேன். யார் சிலுவையில் அறையப்பட்டேன்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் என்ன ஆகும்? மரிக்க நேரிடும், அவ்வளவுதான், மரித்து ஆயிற்று. ஆனால் நான் மரிக்கவில்லை, ஆனால் பிழைத்திருக்கிறேன். எனக்குள் யார் பிழைத்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனி என்னுடைய மாம்சம் அதிலே பிழைக்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கைதான் இந்த மாமிச இச்சைகளுக்கும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் நம்மை தப்புவிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் கேடுகளும் பாவங்களும் இச்சைகளும் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கிறது. அப்பொழுது ஆதியிலே இருந்தது போலவே இன்னும் இருக்கிறது. சோதோம் குமாராவை அழித்தும் பாவம் இன்னும் அழியவில்லை, அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இனி இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாம் எப்படியாக நாம பிழைத்திருக்கிறோம்? நாம் தேவனுடைய குமாரனுக்கென்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் விசுவாசத்திலே பிழைத்து நாம் அவருக்கென்று சாட்சிகளாய் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சாட்சி வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இருக்க வேண்டும். கடைசி வரை நாம் சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை காத்துக்கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவது போல, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காட்சியை காண்பதற்கே நம்முடைய மனம் தாங்குவதில்லை. அந்த சிலுவையை அவர் சுமந்த காட்சிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின காட்சியையும் படமாய் சித்தரித்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அளவு அதை சித்தரித்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையிலே அந்த சித்தரித்த காரியத்தை பார்ப்பதற்கே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மையாகவே எந்த அளவிற்கு அந்த சிலுவையின் மரணம் இருந்திருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு கூட அப்போஸ்தலர் பவுல் தன்னை அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த மாம்சத்தின் அவயவங்களை ரோமர் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாய் தேவனுக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சம், அந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து
நம்மை விடுதலையோடு கூட கிறிஸ்துவுக்கென்று நாம் சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக நாம் செய்யாதபடி அவருடைய கிருபையை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். அடுத்த 3வது அதிகாரத்திலே மிகவும் அதிகமான வசனங்கள் இருக்கிறது. நான் ஒரு 3 வசனங்களை பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உடைய வசனங்களை வாசிக்கிறேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று கேட்கிறார். அதாவது 2 கேள்விகள், கடினம் 3 கேள்விகள் இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு என்ன புத்தியே இல்லையா என்று நாம் கூட யாராவது ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அல்லது அதை ஒரு கலந்து ஆலோசிக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? ஏன் என்னுடைய தம்பி தங்கைகள், என்னுடைய தாய் தகப்பனார், இப்படி அநேக நேரங்களிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் உனக்கு என்ன புத்தி இல்லையா என்று கேட்பார்கள். அப்படியான பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அதாவது ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு அதற்கு தேவையான புத்திசாலித்தனம் பத்தாது. அப்படியாக நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலேயே நம்மை அப்படியாய் சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த இடத்திலே கலாத்தியர் ஆன அந்த ஜனங்களிடத்திலே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின உங்களுடைய வாழ்க்கையை மாம்சத்திலே ஏன் முடிக்க போகிறீர்கள்? நீங்கள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அறிந்து ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் மாம்சத்திலே நீங்கள் இந்த வாழ்க்கையை முடிக்க போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இவ்வளவு உங்களுக்கு அறிவே இல்லையா என்று கேட்பது போல அப்போஸ்தலர் பவுல் அங்கு கேட்கிறார். எப்படியா இந்த நாட்களிலே உலக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் பெரிய அதிகாரத்திலே இருந்தாலும் அவர்கள் அந்தஸ்தும் பணமும் அவர்களை இச்சைக்கும் மாம்சத்துக்கும் நேராய் அவர்கள் கண்களை வேறு திசைக்கு பிசாசானவன் மயக்கி கொண்டு போகிறான். இந்த வசனத்திலே பாருங்கள், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்குகிற பிசாசின் தந்திரங்கள் நிறைந்த சமுதாயம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாய் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மை வேறு பிரித்து இருக்கிறதற்காக நாம் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை தேவன் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாய் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகம் மாயை இச்சைகளுக்கு மயங்கி போகிறவர்களாய் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் அல்ல. மாம்சத்திலே நீ முடிவு பெற போகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை என்று அப்போஸ்தலர் பவுல் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையை குறித்த தியானிக்கின்ற இந்த நாட்களிலே நம்மை நாமே எச்சரிப்பின் சத்தத்தோடு நாம் ஒரு ஆவிக்குரிய எவாலுவேஷனை நம்மை நாமே நாம் அறிந்து கொள்ளுகிற வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே சரியான இடத்திலே நாம் இருக்கிறோமா? அல்லது பிசாசு ஆனவன் நம்மை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக நம்மை மயக்கு இருக்கிறானா என்று யோசிக்க வேண்டும்.
இந்த வேத வசனங்களுக்கு, வார்த்தைக்கு இணங்கி போக முடியாதபடி, அதற்கு கீழ்ப்படிய முடியாதபடி மயக்கி, கண்களை மயக்கி, புத்தியை மயக்கி, பாவத்திலே தண்ணீரை போல பருகுகிறதற்கு உரிய காரியங்களிலே அவன் மயக்கங்களை கொண்டு வருகிறான். மாமிச இச்சைகளை கொண்டு அவன் திரிகிறான். பல வகைகளிலே பிசாசின் தந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் ஆவியான தேவன், நாம் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொண்டு அந்த கிறிஸ்துவினுடைய அவருடைய அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதிலே நம்முடைய பாவங்களை அறைந்தவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அடுத்ததாக 10வது 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதே அதிகாரத்திலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஆமா, சாபம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவனிடத்தில் நீதிமானாகிறதும் இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை சாபத்திற்கு நீக்கினார். எந்த சாபம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற மனிதன் பிழைப்பான். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனாலும் செய்து முடிக்க முடியாது என்பதுதான் அங்கு காரியம். அவ்வளவு கடினமான அந்த சட்டதிட்டங்களில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாய் அவர் தம்மைத்தாமே அவர் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற எத்தனை 365 கட்டளைகள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அந்த எண்கள் அவ்வளவு சரியாக தெரியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்திலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே அவர் சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் என்னுடைய இரத்தத்திலே இருக்கிற என் பாவத்தை சுத்திகரிக்கிறது என்கிற விசுவாசத்தை நாம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், நாம் நீதிமான்களாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களை வாசிக்கிறேன். 11-12வது வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நாம் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் பவுல் புத்தி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விகள் மாத்திரமல்ல, அவங்களை இன்னும் ஒரு கடினமாக கலாத்தியர் சபைகளிலே உள்ளவர்களை எச்சரிக்கிறார். எப்படின்றா, எப்படி பாகாலை வணங்கின 450 தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால், உங்களை மயக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு பேசுகிறார் அப்போஸ்தலர் பவுல். ஏன் அப்படி பேசுகிறார்? சிலுவையை குறித்து நீ அறிந்து கொள், சிலுவையின் மேன்மையை தெரிந்து கொள், அதுதான் உன்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். வேறு ஒன்றும் நீங்கள் அறிய வேண்டாம், வேற ஒரு காரியத்தையும் நீங்கள் கேள்விப்பட வேண்டாம், வேறு ஆலோசனைகளை சத்தியத்திலிருந்து உங்களை மயக்குகிற காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்களை கலக்குகிறவன் என்று அவர்களை எச்சரிக்கிறார். கலக்குகிறவன்
எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். அவனை தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கு என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆக்கினையையும் அவன் அடைவான் என்று அவர்களை குறித்து ஒரு 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 வேதனை, ஒரு குமரல், ஒரு எச்சரிப்பு, ஒரு கொடூரமான வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்போஸ்தலர் பவுல் அங்கு கலங்குகிறார். நீங்க சிலுவையே அறிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், கொன்றவர், அவர்களை கொல்லுவதற்கென்று போன ஒரு மனிதனை தேவன் தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அவர் கிறிஸ்துவை அறிந்ததினால் கிறிஸ்துவை பற்றிய அந்த சிலுவையை குறித்த அவர் சத்தியத்தை நமக்காக இந்த வேதத்திலே அவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே வேறு விதமாய் சிந்திக்க நாம் கூடாது. சிலுவையை சிந்திக்கிறவர்கள் அவரை விசுவாசத்தோடு நாம் சிந்தித்து அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. அப்படியே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகளை அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் விளக்கி சொல்லுகிறார். ஆனால் நான் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் மிகவும் நாம் விரும்பின அழகாக அவர் சொல்லுகிற ஒரு வசனம், கலாத்தியர் 6:12 முதல் 14 வரை. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்திலே அநேக இடங்களிலே எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற காரியம் அந்த நாட்களிலே மிகவும் கட்டாயமாய் காணப்பட்டது. அதனால் அநேக தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் வந்தது. ஆனால் அதையெல்லாம் முக்கியம் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல், எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், இந்த சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுங்கள், வேறு ஒன்றையும் குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். 2 இடத்திலே இந்த அதிகாரத்திலே நான் அவதானிக்க கூடியதாய் காணப்படுகிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். உலகத்திற்கு நாம் சிலுவையில் அறையுண்டு காணப்படும் பொழுதுதான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும். ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேளைக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மாயை அப்பா, இந்த உலகம் மாயை நிறைந்த இந்த உலகத்திலே மாறாத இறைவனாய் எங்களை மீட்டு எடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் அப்பா தாமாய் வந்து பலியானவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்க என் தேவன் தெரிந்து கொண்ட இந்த சிலுவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதை விசுவாசிக்க, நேசிக்க, தியானிக்க கொடுத்த பாக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கட்டும். எங்கள் சிந்தனை, சொல், செயல், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் அப்போஸ்தலர் பவுலை போல எங்களுடைய மேன்மையெல்லாம் அந்த சிலுவையை குறித்தே இருக்கட்டும் அப்பா. வேறொன்றும் எங்களுக்கு மேன்மை இல்லை இயேசப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்க போகின்ற ஒவ்வொருவருக்கும் சிலுவையின் அன்பு, உம்முடைய அப்பா அந்த சிலுவையின் நிழலிலே நீர் பாதுகாத்து அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை
முழுமையாய் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபத்தை வென்ற சிலுவை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை அப்பா நிர்மூலமாக்கின சிலுவை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்த இந்த சிலுவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானொலியை நடத்துகிற சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், இந்த ஊழியம், அப்பா பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து எல்லையை விரிவாக்கி உம்முடைய பரிசுத்த இரத்தம், பாதுகாக்கும் இரத்தம், வழிநடத்தும் இரத்தம் அவர்களை வழிநடத்தும்படியாய் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நேரத்தில் இணைந்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையத்திலே சந்திப்போம். கர்த்தருடைய சிலுவையை குறித்த இந்த செய்தியை இந்த நாட்களிலும் எடுத்து வந்து ஆசீர்வதிக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றிங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்சனத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான நேரத்திலே கத்தர் கொடுத்த தேவசதி எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக.